ஒன்றாவது கோர்க்கா ரைஃபிள்ஸ். இந்த ஒன்றாவது கோர்க்கா ரைஃபிள்ஸை பார்த்தீங்க அப்படின்னா சுருக்கமாக ஒன்ஜிஆர் அப்படின்னு அழைக்கிறாங்க. இது இந்திய இராணுவத்தின் மிக மூத்த கோர்க்கா காலாட்படை பிரிவாகும். இதில் இந்திய கோர்க்கா அல்லது நேபாள தேசத்தின் கூர்க்கா வீரர்கள், குறிப்பாக மாகர்கள் மற்றும் குருங்ஸ் ஆகியோர் உள்ளனர். இது முதலில் 1815ஆம் ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனியின் வங்காள இராணுவத்தின் ஒரு பகுதியாக உருவாக்கப்பட்டது. பின்னர் 1வது கிங் ஜார்ஜ் வியின் சொந்த கூர்க்கா ரைஃபிள் மலான் ரெஜிமெண்ட் என்ற பட்டத்தை ஏற்றுக்கொண்டது. இருப்பினும் 1947இல் இந்திய பிரிவினையை தொடர்ந்து அது இந்திய இராணுவத்திற்கு மாற்றப்பட்டது. 1950இல் இந்தியா குடியரசான போது 1வது கோர்க்கா ரைஃபிள் என மறுவடிவமைக்கப்பட்டது. படைப்பிரிவு ஒரு நீண்ட வரலாற்றை கொண்டுள்ளது மற்றும் இந்திய சுதந்திரத்திற்கு முந்தைய காலனித்துவ மோதல்கள் மற்றும் முதல் மற்றும் இரண்டாம் உலகப் போர்கள் உட்பட பல மோதல்களில் பங்கேற்றுள்ளது. 1947ஆம் ஆண்டு முதல் இந்த படைப்பிரிவு 1965 மற்றும் 1971ஆம் ஆண்டுகளில் பாகிஸ்தானுக்கு எதிரான பல பிரச்சாரங்களில் பங்கேற்றுள்ளது. மற்ற ஐக்கிய நாடுகள் சபையின் ஒரு பகுதியாக அமைதி காக்கும் கடமைகளை மேற்கொண்டது. இந்த படைப்பிரிவானது 1815ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதனுடைய ரெஜிமெண்ட் மையம் இமாச்சல் பிரதேசத்தில் உள்ள சபாத்தில் அமைந்துள்ளது. இதில் மொத்தமாக 6 பெட்டாலியன்கள் உள்ளன. இதனுடைய பொன்மொழிகள்: கோலை போல் வாழ்வதை விட சாவதே மேல் என்பதுதான் இந்த 1வது கோர்க்கா படைப்பிரிவுடைய பொன்மொழிகள். இது போன்ற படைப்பிரிவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெய்ஹிந்த்.